மறுமை நாளில் படைப்புகளில் தலைமையானவர்களுடன் அழைக்கப்படுபவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலை அவர்களுக்கு இருந்தும் எவர் ஒருவர் கோபத்தை அடக்கிக் கொள்கிறாரோ அவர் நாளை மறுமையில் படைப்புகளில் தலைமையானவர்களுடன் அழைக்கப்படுவார். தன்னுடைய ஹூர்லீனை தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தருவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு போரில் கலந்து கொண்டு வீரனாக ஒருவன் வருவதை விட தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்பவன் தான் வீரன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு கோபம் என்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனை பல வகையில் அவனை நினைக்க முடியாத அளவுல மிகப்பெரிய ஒரு தீமைக்குரிய வழியில் அவனை கொண்டு செலுத்துது. எத்தனை விஷயங்களை இன்னைக்கு பார்க்கிறோம். கோபத்தின் காரணமாக ஒரு ஆசிரியரை ஒரு மாணவன் கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு தந்தையை அடிக்கக்கூடிய மகனை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இப்படி நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா அவர்கள் செய்யக்கூடிய தவறின் காரணமே மிகப்பெரிய காரணமாக இருப்பது கோபம் தான். சுப்ஹானல்லாஹ். அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உபதேசம் செய்றாங்க. கோபம் கொள்ளாதீர்கள் என்று. அப்ப அந்த கோபம் என்பது ஒரு மனிதனை மிகப்பெரிய தீமைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதனால நாம் கோபம் கொள்வதை தவிர்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் மிக சிறந்த நன்மையை நாம் இன்ஷா அல்லாஹ் அடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.